ஹரி ஓம் மித்ராணி, வெல்கம் டு சிம்பிள் சான்ஸ்கிரிட் வித் சுபா அப்பா. இன்னைக்கு பார்க்குற வீடியோ நேத்திக்கு வீடியோவோட கண்டினியூவேஷன் தான். பிரஷ்ன வாக்கியானின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கேள்வி கேட்க உபயோகிக்கிற வார்த்தைகள்லாம். இன்னைக்கு கிம்ங்கிற வார்த்தையை பார்க்க போறோம். இந்த வார்த்தைக்கு என்ன அப்படின்னு அர்த்தம், அதை எப்படி பல வகையில உபயோகிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஹரி ஓம் அப்பா. ஹரி ஓம் சுபா. அது என்ன? தத் கிம், அதாவது புல்லிங்க சப்தம் ஆண்பால், ஸ்ரீலிங்க சப்தம் பெண்பால், நபும்சகலிங்கம் சப்தம் பலவின் பால்னு பார்த்தோம். அது என்னன்னு ஒரு நபும்சகலிங்கத்தை பார்த்து கேட்கறது தான் இது. அது பேப்பர். அது தத் பத்ரம். தத் பத்ரம். இது என்ன? ஏதத் கிம் அப்படின்னா இது என்ன? இது புஸ்தகம். ஏதத் புஸ்தகம். ஏதத் புஸ்தகம். உங்களுடைய பெயர் என்ன? உங்களுடைய பெயர் என்னன்னு ஒரு ஆணை பார்த்து கேட்டோம்னா பவதஹ நாம கிம். பவதஹ நாம கிம். என் பெயர் ஸ்ரீனிவாசன். மம நாம ஸ்ரீனிவாசக அப்படின்னு அந்த ஆண் சொல்லணும். மம நாம ஸ்ரீனிவாசக. உன்னுடைய பெயர் என்ன என்று ஒரு பெண்ணிடம் கேட்டால் பவத்யாக நாம கிம். பவத்யாக நாம கிம். என் பெயர் சுபா. மம நாம சுபா. மம நாம சுபா. முதியவர் என்ன செய்கிறார்? விருத்தஹ கிம் கரோதி. விருத்தஹ கிம் கரோதி. முதியவர் கடைக்கு செல்கிறார். விருத்தஹ ஆப்பணம் கச்சதி. விருத்தஹ ஆப்பணம் கச்சதி. இன்று உன் வீட்டில் என்ன விசேஷம்? அத்ய தவ கிருஹே கிம் விசேஷஹ. அத்ய தவ கிருஹே கிம் விசேஷஹ. இன்று என் பிறந்த நாள். அத்ய மம ஜன்மதினம் அஸ்தி. அத்ய மம ஜன்மதினம் அஸ்தி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கிம் வார்த்தையை உபயோகிச்சு எப்படிலாம் கேள்வி கேட்கறதுன்னு பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்க. புனः மிலாமஹ. தன்யவாதः. தன்யவாதः.